வாசிப்போம். மத்தேயு 9:4-23. 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. பாத்தீங்களா, அவர் என்னதான் பிரசங்கம் பண்ணாரு? தம்பி, இந்த ராஜ்யத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா, இங்க வந்துட்டுனா வறுமை கிடையாது, இங்க வந்தீங்கன்னா என்ன கிடையாது, வியாதி இல்லை, விபத்து இல்லை, சாவு இல்லை, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை என்று தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கிச்சாரு. இப்போ இதெல்லாம் யாருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்குன்னா உள்ள வந்தவனுக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளை உள்ள கூப்பிடும்போது இதெல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஆனால் உள்ள வந்த பிறகு உள்ள விட்டு கதவை சாத்திட்டாங்க. சுவிசேஷ கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? கலங்காத. ஏ மைனர் தானப்பா, ஏ மைனர் வால்யூமிங்க. கலங்காதே மகனே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. பாடினோன்னு அப்படியே உருகுறான். தேவன் இவ்வளவு நல்லவர்றான், நீ வாடி உள்ளவான்ற ஒரு ஐடியாவில் பின்ன 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, வெளியில் இருக்கிறவனுக்கே தேவன் இவ்வளவு நல்லவர்னா உள்ளே வந்தவனுக்கு அவர் எவ்வளவு நல்லவராக இருப்பார் என்பதைத்தான் இந்த உலகம் குடும்பம் தான் கொடுப்பார். 2 மணி. கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே மனமே, திகையாதே மனமே. அப்படியே சுவிசேஷ கூட்டத்துக்கு போன மாதிரியே இருக்கு பாருங்க. இன்னொரு தடவை கூட ரசிக்கப்படலான்டான்ற மாதிரி. ஸோ அப்படி தாங்க இருக்கார் தேவனே. அப்படி அன்பா அவனை அணைச்சு அவனை உள்ளே கொண்டு வரும்போது உள்ளே வந்த உடனே செய்தி அப்படியே மாறுது. பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். ஆனால் இவர்கள் நம்மை புதிய ஏற்பாட்டுக்கு அழைத்து பழைய ஏற்பாட்டு கொண்டு போயிடுறாங்க. வலையை இடது பக்கம் போடுறாங்க. ஆனால் தேவன் சொன்னார், வலைய வலது பக்கம் போடு. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லி அவனை கூப்பிடுறோம். வந்த பிறகு ராஜ்யத்துக்குரியவைகளை அவன்கிட்ட பேசணும். இந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்குது, நீ என்ன ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற, எந்த ராஜாக்கு கீழே நீ வந்திருக்கிற, இந்த ராஜ்யத்தில் எது சட்டம். ஆமென். அங்கே பாவத்திற்கு தண்டனை சட்டம் உலக ராஜ்யத்தில், இந்த ராஜ்யத்தில் பாவத்திற்கு மன்னிப்பு சட்டம். அங்கே மனிதனுடைய நீதி நீதியாக கருதப்படுகிறது. இங்கே என்ன தெரியுமா நீதி? தம் மக்களுக்காக ராஜாவே எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். அதுதான் இங்க இருக்கிற நீதி. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் முதலாவது தேவனுடைய நீதி என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு மனுஷனுடைய நீதியை யோசித்துக்கிட்டு இருக்கிறான். சார் புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு
நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அமெரிக்காவில் போய் இறங்கிட்டு ஆதார் கார்டை காட்ட முடியாது. நீங்கள் இந்தியாவில் வந்து ஆதார் கார்டை காட்டுறீங்க. அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை தான் நீங்கள் என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவன் உள்ளே வந்துட்டான், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்னது? கசடு. என்ன கசடு? மனித நீதி நிற்குது. அந்த மனித நீதி என்ன சொல்லுது? இவர் எப்படி இருக்கிறாரு, செய்யலாமா, பார்க்கலாமா, பண்ணலாமா. உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வரும்போது மனித நீதியை கலட்டி வச்சுட்டு தேவனுடைய நீதிக்குள்ளே வந்துடுங்க. ஏனென்றால் தேவ ராஜ்யம், தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பார்வை, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மகிமை. ஸோ ராஜ்யத்தில் எல்லாம் மாறுது சாரே. ஸோ இங்கே என்ன தெரியுமா நீதி? இங்கே என்ன தெரியுமா நீதி? நீங்கள் ஒன்றை செய்ய முடியலன்னா உங்களுக்காண்டி அவரே செஞ்சு முடிப்பார். இது 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 வந்து இறக்கமா சார்? இல்லைப்பா, இதுதான்ப்பா நீதி. யார் என்னை நம்பி வந்துட்டானோ அவனுக்காண்டி நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்பது நீதியாக இருக்கிறது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, இப்போ நீங்கள் வந்து நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. உங்கள் பாவங்களுக்கான கிரயத்தை அவர் கொடுத்துட்டாரு. அந்த பலியாக செலுத்துகிற ஆட்டுக்குட்டியை உங்களுக்காண்டி யார் செட் பண்ணாரா? பிதாவே கொடுத்தாராம். நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தானே கூட்டிகிட்டு வரணும். ஆனால் உங்களுக்காண்டி ஆட்டுக்குட்டியை பிதா கொண்டு வராரு. ஏன்னா அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறனால உங்கள் பாவத்தை அழிப்பதற்கு உங்கள் அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புகிறாரு, கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் பலியினாலே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய நீதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் வந்து பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் உங்கள் அப்பா என்ன தான் போடணும்? சோறு போடணும். வீட்டை விட்டு துரத்திட்டார்னா அவங்க அப்பா ரொம்ப வந்து எஸ்பி சௌத்ரி மாதிரி சொந்த மகன் என்றும் பாராமல் அப்படிலாம் சொன்னால் அது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. நீ சொல்லி பாருங்களேன், உங்கள் பையன் எங்கன்னு கேட்டு வராங்கல்ல, நேற்று ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியில் வந்து மார்க் குறைவாக எடுத்துட்டேன், வீட்டை ஒரு துரத்திட்டேன், சல்யூட் சார், நீ எவ்வளோ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லாட்டவங்க வீட்டுக்கு போகும்போது பேசிட்டு போவாங்க, என்ன கிறுக்கனாக இருப்பான் போல், ஃபெயிலாக போனால் என்னம்மா இந்த ஆள் எல்லாத்துலையும் பாஸ் பண்ணி தான் வந்தாராம்மா, இப்படிலாம் பேசுவாங்க. ஏன்? அவர் நீதி தானே செஞ்சார்? இல்லை, அங்கே நீதி தண்டிப்பதல்ல, அங்கே நீதி மன்னிப்பது. அப்படித்தான் தேவன் ஒருவனை அழைத்து விட்டால் கடைசி வரை அழைத்தவர் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அது நீதி. ஒன்று அழைச்சார்ல, அழைப்புன்னு ஊழியத்துக்கு மட்டும் போகக்கூடாது, உங்களை அழைச்சாரா இல்லையா? இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார். அப்படித்தானே உன்னை அழைத்தார். உன்னை அழைத்தது உண்மை என்றால் உனக்கு உண்மை இருக்கோ இல்லையோ, உன்னை அழைத்தவருக்கு ஒரு உண்மை இருக்கு. அதனால தான் இந்த நீதிக்கு பேர் தேவ நீதி. சார் நான் நல்லா இருக்கிறேன், தேவ நீதி. சார் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, தேவ நீதி. சார் நான் சுகமாக இருக்கேன், தேவ நீதி. புரியுதா நான் சொல்கிறது? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் நீதி இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா வந்து என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கனால அது அப்பாவோட நீதி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தோடனே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களில் ஒன்று தேவ நீதினா என்ன, அதை பற்றி தான் பேசுகிறாரு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார் முன்னாடி. பின்னாடி என்ன வருது? ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார். அதெல்லாம் பைபிள் சொல்லுது. இந்த வசனம் மார்க் 4:11 வாசிங்க. 4:11. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை, எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் ரகசியத்தை, ரகசியம் எல்லாம் சொல்லுங்க. பக்கத்து இருக்கால் பாசல் சொல்லுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க நீங்கள். உடனே பதில் சொல்லுங்க, ராஜ்யத்தின் ரகசியம். ஆமென். என்ன சார், உங்களுக்குள்ள 1000 குறைவு இருந்தாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்க பதில். கையை தட்டு. ராஜ்யத்தின் ரகசியம், ராஜ்யத்தின் ரகசியம், ராஜ்யத்தின் ரகசியம், ராஜ்யத்தின் ரகசியம். ஆமென், ஆமென். இவனுடைய செட்டப் என்னன்னா, இந்த உலக ராஜ்யத்தின் மைண்ட் செட்டோட அப்படியே உள்ள வரான். அதுதான் தப்பு. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா
தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி ஆகிறீங்க. மற்றவனுக்கு அது இருக்காது, ஆனால் உங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். உங்களுக்கு பேர் என்ன? ராஜ்யத்தின் புத்திரர். நம்ம எல்லாம் ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லேன். தாஜ்மஹால் சுற்றி பார்க்க போனப்போ நானும் 2 அமெரிக்கன்ஸ் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 4 பேர் வரிசையில் நின்னப்போ முன்னாடி இருக்கிற அமெரிக்கன்ஸ் ஒரு அமெரிக்கன் என்ன செய்கிறாரு, எவ்வளோ டிக்கெட்? 2500 2500 அப்படியே எண்ணி டாரில் கூட பின்னாடி நின்று நான் செல்வா ஜேம்ஸு என்ன 2500ன்றாங்க. பேசாமல் வெளியில் தூரம் நின்று அப்படி தாஜ்மஹாலை பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் ஆயிடுவோம். 2500 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்குள்ள கவுண்டர் வந்துருச்சு. கொடுங்க சார். எவ்வளோ சார்ண்ணே? ₹2.50 250 தான் 2500 தெரிஞ்சாருன்னா அவருக்கு 2500. உங்களுக்கு நீங்கள் சிட்டிசன் சார், உங்களுக்கு ₹2.50. இதுதான் புத்திர சுவீகாரம். நான் இந்த நாட்டு குடிமகனால எனக்கு வேற நீதி புரியுதா? அவர் குடிமகன் இல்லாதனால அவருக்கு அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்கின்றேன். வெளியில் ஒருத்தன் வியாதி வந்தால் செத்துருவான், அது வேற நீதி. உனக்கு வியாதி வராது, வந்தாலும் சுகமாகும், இது உனக்கு நீதி. Amen. This is God's righteousness because I am the citizen of the kingdom of heaven. நான் தேவனுடைய ராஜ்யத்தோட புத்திரன். என் நீதி வேற, என் மேல ஆளுகை செய்யறது வேற, அவனுக்கு இருக்கிறது வேற. நீ அவன் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. 90 வயசுல ஒரு அம்மா பிள்ளைய பத்துட்டு போயிருச்சு. என்னன்னு கேட்டா இது வேற, நாங்க வேற மாதிரி சிஸ் அப்படின்ட்டு போயிருச்சு, ப்ரோ மாதிரி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ சும்மா வாயில் ஃபெய்த் கன்ஃபெஷன் பேசுறது இல்லை, உங்கள் பாட்டம் ஆஃப் ஹார்ட்டில் அதை என்ஜாய் பண்ணுறது. நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். உன் வயது கழுகுக்கு சமானமாய் மறுபடியும் வாழ வயது போல மாறும். உன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமாகும். உன் எல்கைகள் எங்கும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. இது ராஜாவுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த லீடர் கொடுக்குற ஆசீர்வாதம், எல்லைக்குரிய ஆசீர்வாதம். உன் எல்கைகளில் தரித்திரன் ஒருவனும் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுகிறதில்லை. இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவனுடைய பிளெஸிங் சார். யூ ஆர் லிவிங் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். பழத்தை புசித்த போது I have come under the extension of hell. ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட போது பரலோக ராஜ்யத்தின் நீட்சிக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். அதன் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமா, எப்பவுமே எவர் ரெடியா நான் இருக்கிறேன். நம்ம இருக்கிறோம், எனர்ஜி ஃபுல்லா இருக்கிறோம், டயர்டே இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் வேறு ஒரு ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்க பாடி சம்பந்தப்பட்டதா, சூழ்நிலை சம்பந்தப்பட்டதா? புரியல நான் சொல்றது. நீ இங்க இருந்து டிசம்பர் மாசம் இங்க இருந்து இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடங்க. மே மாசம் இங்க இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடங்க. எப்போ ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க? மே மாசம் பாதி தூரத்தில் டயர்ட் ஆகிடுறீங்க. இப்போ எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கிறது வச்சா இல்லை வெளியில் இருக்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கா? அப்படித்தான் நீங்கள் காட்ஸ் கிங்டம்குள்ளே வந்த உடனே, நீங்கள் டிசம்பர் மாதம் அதுக்குள்ளே வந்தோடனே எப்படி உங்கள் எனர்ஜி இதாகுதோ அப்படி உங்கள் எனர்ஜி வேறு லெவலுக்கு வருது. நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது மே மாதம் வெயில் எப்படி டயர்ட் ஆகுறீங்க, உள்ளே வரும்போது எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரனால அந்த எனர்ஜி, அந்த பிளெஸ்ஸிங், அந்த காட்ஸ் ஹேண்டு, அந்த க்ளோரி, இது எல்லாம் உங்களை மூட ஆரம்பிக்கிறது. தயவு செய்து ராஜ்யத்துக்குரியவைகளை வாசியுங்கள், ராஜ்யத்துக்குரியவைகளை தியானியுங்கள், ராஜ்யத்துக்குரியவைகளை அனுபவியுங்கள். ஏனென்றால் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு வருவதற்கு தான் தேவன் கிருபை செஞ்சார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் ராஜ்யத்துக்குரிய பிரசங்கம். வாசிப்போம். மத்தேயு 24, மத்தேயு 12:28 வாசிங்க. 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம், எல்லாம் சொல்லுங்க, உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. உங்களிடத்தில் வந்து
இருக்கிறதே வந்து இருக்கிறதே வரப்போகுதா வந்துருச்சா? கையை தட்டுங்க ஒரு தடவை வரைக்கும். ஆமே. பக்கத்தில் இருக்கிறால லைட்டாக அப்படி இடிச்சு, ஆமாம் டம்னு இடிச்சு சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமே. ஏ ராஜா ஒன்றானோம்ன மாதிரி பரலோக ராஜ்யம் எங்கே வந்திருக்கு? உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால தான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற ஜெபம் பழைய ஏற்பாட்டு ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். பரமண்டல ஜெபம் ஏன் வந்து நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவனன்ட் பிரேயர் இல்லை. நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது மத்தேயுல, ஆனால் நியூ கவனன்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அப்போஸ்தலர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. முடிந்ததுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராஜ்யம் வருவதாக என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ராஜ்யம் வந்து இருக்கிறது. இயேசு என்னைக்கு வந்தாரோ ராஜ்யம் அன்னைக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ராஜா வந்துட்டாருன்னா ராஜ்யம் வந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? தூதர்களில் நீங்கள் வந்து தரிசிப்பது பெரிய விஷயமாய் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா, ஒரு எம்பியை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, இப்போ வந்த உடனே நேராக அவர் மட்டும் தனியாக சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாரா? சொல்லுங்கள். அவர் ஒரு காரு வந்த உடனே பின்னாடி 12 கார் வருது. அவர் வர்றதுக்கு முன்னாடி 4 பேர் வராங்க, பின்னாடி 4 பேர் வராங்க. 4 பேர் இல்லை, 40 பேர் வராங்க. ஒருத்தர் வந்தால் சுற்றி ஒரு 10 பேர் வராங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏசு உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நான் என்ன கேட்குறேன், தூதர்கள்லாம் உங்களை சுற்றி வருவாங்கலாம் மாட்டாங்களா? சார் ஒரு எம்எல்ஏ வந்தாலே 10 பேர் வராங்க. ராஜாதி ராஜா வந்திருக்கிறாரு. நீ வெளியில் இருக்க கரவேட்டியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, மிரளக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து எம்எல்ஏ உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி தூதனை பார்த்து அவன் பார்ப்பேன், நீ தேவனே உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன பார்த்து என்னக்கிட்டு இருக்கிற? ராஜா உங்களுக்குள் வந்திருக்கிறார், ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டிலே தூதர்களை மிக சாதாரணமாக அவர்கள் பார்த்தார்கள். இனிமே பரலோகத்திலும் தூதர்கள் இறங்குறது ஏறுகிறது நீங்கள் சாதாரணமாக பார்ப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ராஜா இங்கே வந்துட்டாரு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஸ்டாஃப்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில முக்கியமான வேலைகள் இருக்கும்போது நான் வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. ஏன் வீட்டுக்கு வர்றாங்கன்னா, இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு நான் எங்கே இருக்கேன் அங்கே தானே வரணும். அப்போ தூதர்லையும் உங்கள்கிட்ட வராங்க தெரியுமா? உங்களுக்குள்ள ராஜா இருக்கிறார். ஸோ யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். அப்போ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. ஸோ ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை தான் உலகமெங்கும் அவர் பேசினார். இப்போ உலகத்தின் முடிவை பற்றி பேசும்போது கூட என்ன பேசுறாரு? மத்தேயு 24:14 வாசிப்போம், முடிப்போம். 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஓ ஹalleluya. என்ன சார் பிரசங்கிக்கணும்? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க. எப்போ முடிவு வரும் சொல்லுங்க? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்னது? நல்ல செய்தி. எதை குறித்த நல்ல செய்தி? ராஜ்யத்தை குறித்த நல்ல செய்தி. ஒருத்தன் இந்த கிங்டம்குள்ள வந்துட்டானா அவனுக்கு என்னெல்லாம் இருக்கு என்பதை பேச வேண்டும் சபை, என்பதை சொல்ல வேண்டும் சபை. அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். எதுக்கு சார் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு மக்கள் ஆளா பறக்கிறாங்க? எதுக்கு சார் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொன்னால் வந்து யோசிக்கிறாங்க? ஏன்னா எந்த நாட்டில் போய் செட்டில் ஆகுறோமோ அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற போது தான் நம்ம இருக்க போகிறோம். போலந்து, ஹாலந்து, சில ஊர்லலாம் நான் வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட பேசும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் பேசிக்கிறேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னாரு. ஓ நீ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியா? உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் சும்மா தான் இருக்காங்க. பிள்ளைங்க 3 பேர் சும்மா தான் இருக்காங்க. எல்லாருமே சும்மா இருக்கிறீங்களா? அப்போ சாப்பாட்டுக்கு கவர்மெண்ட் எங்களை போஷிக்குதுங்க. நான் கேட்டேன், உங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் அந்த ஜெயிலர் கேட்டான். இதை பேசி முடிச்ச உடனே அவன் ரட்சிக்கப்படுவது நான் என்ன செய்ய வேண்டும்ட்டான். ஐயா அந்த ஆசை வரணும் சார். நீங்க சொல்ற சுவிசேஷத்தை கேட்டோம் முதல் அவருக்கு டீயை கொடுன்றான். செத்துட்டு போயிடக்கூடாது சார், டீயை கொடுங்க, நம்ம மேல பலி ஆயிடக்கூடாது. டீயை சாப்பிட்டீங்களா? இப்ப சொல்லுங்கன்றான். நீங்க போன முடிவு வரப்போகுது, ஏசு வரப்போறாது, முடிவு வரப்போது அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சார், முடிவை பத்தி பேசாதரா, ராஜ்யத்தை பத்தி பேசு. நீ ராஜ்யத்தை பேசினா முடிவு வரும். ஆனா இவன் என்ன சொல்ற, முடிவை பேசிக்கிட்டு இருக்கிறான்.
புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? இந்த இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, 10 பக்கம் இருக்குங்க ஒரு புக்கு, இந்த 10 பக்கத்தை நீ எடுத்துட்டீங்கன்னா பரீட்சை வந்துடும் அப்படின்றேன். நீங்கள் போய் 10 பக்கத்தை எடுக்கணுமா, பரீட்சை வருதுன்னு சொல்லணுமா? இவன் என்ன சொல்கிறான்? பரீட்சை வருதுன்னா அவர் சொல்கிறார் பரீட்சை வரவே வராது. எப்போ வரும்? நீ 10 பக்கத்தை முடிச்சா தான் வரும். அப்போ நீ போய் பரலோக ராஜ்யத்தை பேசுனா முடிவு வருது, உலகம் அழிய போகுது, சினிமா பார்க்காத உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி சினிமாவில் இருக்க கிளிப்பிங்ஸாக போடுறான். எல்லாம் முடிவை பேசிக்கிட்டு இருக்கிறான். தேவன் முடிவை பேசும்படி சொல்லவே இல்லை, தேவன் ராஜ்யத்தை பேசும்படி சொன்னார். ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி, ராஜ்யத்தின் நல்ல செய்தி. ராஜ்யத்துக்குள்ள வந்தவனுக்கு என்னெல்லாம் இருக்கு சொல்லு, இந்த உலகம் ஃபுல்லா சொல்லு. எல்லாருக்கும் கேட்டு முடிச்ச பிறகுதான் முடிவு வரும். ஆனா இவன் போற போக்க பார்த்தா இன்னும் 2000 வருஷத்துக்கு முடிவு வராது. ஏன்னா ராஜ்யத்தை பத்தி இவன் பேசுறதே, இவன் பரலோக ராஜ்யம்னு என்ன நினைச்சிட்டான்னா, இயேசு வரப்போறார் பாருங்க, அந்த ராஜ்யம் நினைச்சிட்டான். என்ன கொடுமை சார் இது? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா இயேசு வருகிறார் அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப நான் இப்படி எடுத்துக்குவோம், இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இயேசு வருகிறார் அப்படின்னு இயேசுவே பிரசங்கிச்சாரா? என்னை பத்தி சொல்லுங்க நான் இயேசுனார். அவர் சொன்னாரு ராஜ்யத்தை பேசு, இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பேசு, தேவ நீதியை பேசு, தேவ தூதர்களை பேசு, தேவனுடைய மகிமையை பேசு, நீடிய வாழ்வை பேசு, ஐஸ்வர்யத்தை பேசு, ஆரோக்கியத்தை பேசு, பாதுகாப்பை பேசு, சமாதானத்தை பேசு, சந்தோஷத்தை பேசு. இந்த உலகம் ஃபுல்லா இதை பேசு. இந்த உலகம் பரலோகமா மாறும்போது முடிவு வரும். நான் சொல்லுகிறேன், எதற்கு முடிவு வரும்? பூமிக்கல்ல, பிசாசின் ராஜ்யத்திற்கு முடிவு வரும். ஆமென். இந்த பூமியிலே நாம் என்றென்றைக்கும் அரசாளுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தேங்க்யூ லார்ட். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத யாரை இருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அருமையான மகனே, மகளே, இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ கடந்து வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு எப்படி இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு அவன் சுதந்திரவாளியாக மாறுகிறானோ, ஒரு அமெரிக்கன் சிட்டிசனுக்கு அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுக்குற ஆசீர்வாதம் சுதந்திரவாளியாக மாறுறானோ, அப்படி பரலோக சிட்டிசனாக நீ மாறுகிறதுனாலே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நீ சொந்தக்காரனாய் மாறுகிறாய். ஓ தேங்க்யூ லார்ட். இது உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ராஜ்யத்துக்குரியவைகளை எங்களுக்கு பேசி, எங்களுக்கு விளக்கி, எங்களை ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் நாங்கள் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறப்பாராக. நீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கப் போகிற அத்தனை பேருடைய கண்களையும் திறப்பாராக. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படட்டும். என் பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளட்டும். ராஜ்யத்துக்குரியவைகளை, ராஜ்யத்தின் ரகசியத்தை நாங்கள் அறிந்து அந்த நீதியிலே வாழ. இந்த உலகத்தின் நீதி எங்களை ஆளுகை செய்ய முடியாது. ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எங்கள் மீது உங்கள் நீதி ஆளுகை செய்கிறக்கான நன்றி சொல்கிறேன். ஆணிபா இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்தன் உதவி செய்வாராக. எல்லாரையும் நாம் பிளஸ் பண்ணுற இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.